இஸ்ரேல் மீது ஈரான் பயங்கர வான்வழி தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கும் நிலையில் வெற்றியை நெருங்கிவிட்டோம் என்று ஈரானின் உச்ச தலைவர் அலி காமேனி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மீது. அயன் டோம் என்பது பல்வேறு ஏவுகணைகளை அழித்திருப்பதாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தாக்குதல் தற்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? பூங்குழலி, யுத்தம் என்றாலே இருவருக்கும் உண்டான கூர்வாள் என்பார்கள். அதற்கு ஏற்றாற்போல கடந்த வருடம் இதே மாதத்தில் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதலின் பலனாக கடந்த ஒரு வருடமாக இஸ்ரேல் தன்னை சுற்றியுள்ள தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் உள்ள போராளி அமைப்புகள் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்தி வராங்க. அதன் தொடர்ச்சியாக ஹமாஸின் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் இராணுவம் அருகில் உள்ள லெபனான் நாட்டைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதும் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக தற்போது ஈரான் தாக்குதலில் இறங்கி இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் இஸ்ரேலுக்கும் ஒரு போராளி அமைப்பிற்கும் இடையே நடைபெற்ற போர் தற்போது இஸ்ரேலுக்கும் மற்றொரு நாடான ஈரானிற்கும் இடையில் 2 நாட்டு போராக விரிவடையும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இந்திய நேரப்படி இரவு 8 மணி அளவில் ஈரான் நாட்டிலிருந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஈரானுக்கும் அந்த உலக வரைபடத்தை பார்க்கிறோம். இதுதான் மத்திய தரை நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிய நாடுகளை சேர்ந்த இந்த பகுதியில் தான் இஸ்ரேல் இருக்கிறது. இஸ்ரேல் நாட்டை பொறுத்தவரை இஸ்ரேலில் இருந்து லெபனான் வடக்கு எல்லையில் அமைஞ்சிருக்குது. இந்த லெபனானில் தான் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இருக்கிறார்கள். ஸோ இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு தான் அதனுடைய தலைவர் நசருல்லாவிற்கும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையே உள்ள பந்தம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மிகவும் சக்திமிக்க தலைவராக ஹசன் நசருல்லா இருந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நசருல்லா மரணமடைந்த நிலையில் அதற்கு எதிர்வினையாக தற்போது ஈரான் பேலிஸ்டிக் மிசைல் மூலமாக தாக்குதல் நடத்தியது. ஈரான் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். உலக வரைபடத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே 2000 கிலோமீட்டர் 1200 கிலோமீட்டரில் இருந்து 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இந்நிலையில் ஈரானினுடைய வான்வெளி தாக்குதல் என்பது பேலிஸ்டிக் மிசைலாக நடைபெற்றிருக்கிறது. முதல் கட்ட தகவலாக ஈரான் தரப்பிலிருந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா 600 மிசைல் அனுப்பியிருக்கோன்னு சொல்றாங்க. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் 180 மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. இதில் குறிப்பாக பேலிஸ்டிக் மிசைலை தாண்டி இதில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்பது ஹைப்பர்சோனிக் என கூறப்படுகிறது. இருந்தாலும் இன்னமும் இஸ்ரேல் தரப்பில் ஹைப்பர்சோனிக் எங்கள் மீது வீசுவது குறித்தான எந்த விதமான உறுதிப்படுத்தக்கூடிய தகவலும் வெளியாகவில்லை. இருந்தாலும் இஸ்ரேலினுடைய 1824 அயான் டோம் அமைப்புகளையும் தாண்டி நேரடியாக நேற்று இஸ்ரேலின் பல இடங்களில் டெல் அவீவ், ஜெருசலம் உள்ளிட்ட பல நகரங்களில் இந்த ராக்கெட் லான்ச் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்குது. சர்வதேச அளவில் இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்குது. பதிலுக்கு இஸ்ரேல் ஈரான் மீது எத்தகைய ஒரு தாக்குதலை நடத்தப் போகிறது, எப்போது நடத்தப் போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஈரான் தற்போது எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கை பிராந்தியத்தின் அமைதியின்மையை ஏற்படுத்தும் என்றும் இதற்கு தக்க பதிலடி நாங்கள் கொடுப்போம் என தெரிவித்திருக்கிறார். இத்தகைய ஒரு சூழலில் அமெரிக்காவும் தங்களுடைய ஆதரவை நட்பு நாடான இஸ்ரேலுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலை பொறுத்தவரை எப்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் நிலவுகிறது. இந்நிலையில தான் நம்ம இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வான்வெளி, அதாவது அந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வான்வெளி எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப முக்கியம். நேற்றிலிருந்தே வான்வெளி அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது இந்த இடத்துல பறந்த விமானங்களுடைய நிலை
குறிப்பாக வந்து லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்த ஒரு விமானம் நேரடியாக நேற்று மத்திய கிழக்கு ஆசியாவில் நடைபெற்ற இந்த பிரச்சனை காரணமாக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஃப்ளைட் ரேடார் மேப்பை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக நம்ம இந்த விமானங்கள்லாம் எந்த பாதையில் வருதுன்னு பார்க்க முடியுது. குறிப்பாக மத்திய தரைக்கடலில் இருந்து சவுதி அரேபியா வழியாக துபாய்க்கு செல்லுது. ஆனால் ஆக்சுவலாக யூரோப்பிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய விமானங்கள் வந்து பொதுவாக இஸ்ரேல் வழியாக, அதாவது இஸ்ரேல், லெபனான் மற்றும் ஈரான் வழியாகத்தான் செல்லும். ஆனால் தற்போது போர் சூழல் காரணமாக மொத்த வான்வெளியினுடைய நிலையும் மாறி இருக்கிறது. அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், ஐரோப்பிய நாடுகள், ஐநா சபை உள்ளிட்டவை இஸ்ரேலுக்கு தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் இதுவரையும் பெரிய அளவிற்கு இறக்கவில்லை என இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 90% நாங்கள் அனுப்பிய மிசைல் திட்டமிட்டபடி தாக்குதல் நடத்தியது. 35க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய விமானங்கள் வெடித்து சிதறி இருக்கிறது. 10க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்திருக்கிறார்கள் என்கிற முதல் கட்ட தகவல்கள் மட்டும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு சூழல்ல ஈரானினுடைய உயரிய தலைவராக கருதப்படும் காமேனியும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். யூதர்களின் வெறியாட்டத்தை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என தெரிவித்திருக்கிறார். இவ்வளவு நாட்களாக இஸ்ரேலுக்கும் போராளி அமைப்புகளுக்கும் நடைபெற்ற போர் தற்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என உருமாறி இருப்பது மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பொருளாதார ரீதியாகவும் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. ஈரானிற்கு சீனா மற்றும் ரஷ்யா எந்த மாதிரியான ஆதரவு கொடுக்க போகிறது, மேலும் இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகள் எந்த அளவிற்கு அமைதியின்மையை அழுத்தமாக தரப்போகிறது என்பதுதான் அடுத்தடுத்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பூங்குழலி, உலக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர் நிறுத்த வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மேலும் ஒரு நாடு இந்த போர் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. உலக நாடுகள் ஒருங்கிணைந்து இந்த போர் பதற்ற சூழலை தடுத்து நிறுத்தினால்தான் அமைதி நிலவும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.